வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தயாராகும் சென்னை மாநகரம். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவிக்கு பிரம்மாண்ட கட் அவுட்கள் தயார். திமுகவை நம்பாதீர்கள், நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. புதுச்சேரி காரைக்காலை விஜய் எப்போது சுற்றி பார்த்தார்? உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேள்வி. ராமதாசுக்கு வயது மூப்பால் மனநிலை மாறிவிட்டது. பாமக நிர்வாகிகளிடம் அன்புமணி உருக்கமான பேச்சு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு டிசம்பர் 17ஆம் தேதி தலைமைச் செயலாளர் டிஜிபி காணொலியில் ஆஜராக உத்தரவு. நீலாம்பரி என்றாலே ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டுக்கு வருவார். படையப்பா ரீ ரிலீஸ் குறித்து ரஜினி சுவாரஸ்யம். கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல். ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராடியவர்கள் கைது. பாமக பெயரை சொல்லவோ சொந்தம் கொண்டாடவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி பொழிவு தொடங்கியது. கடும் குளிர் நீடிப்பதால் பொதுமக்கள் சிரமம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளரும் தமிழக டிஜிபியும் வரும் 17ஆம் தேதி காணொலியில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மதுரை மாநகர காவல்துறை துணை ஆணையர் விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். அரசியலமைப்பு உரிமைகள் பற்றிய அனைத்து உத்தரவு பேச்சுக்களும் இந்தி கூட்டணியினருக்கு வெறும் சொல்லாட்சி மட்டுமே. அவர்கள் அரசியலமைப்பிற்கு அச்சுறுத்தல் விடுகின்றனர் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எந்த ஒரு நீதிபதியின் தீர்ப்பையும் இந்தி கூட்டணி விரும்பவில்லை என்றால் நீதித்துறையை அடிப்பணிய செய்ய அச்சுறுத்தும் ஒரு கருவியாக பதவி நீக்க நடவடிக்கையை பயன்படுத்துவார்கள் என்பதை மக்களுக்கு சொல்கின்றனரா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நீதித்துறையை மிரட்ட முயலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நயினார் நாகேந்திரன் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர இந்தி கூட்டணியின் எம்பிக்கள் முன்னெடுத்திருப்பது வெட்கக்கேடானது என்றும் பதிவிட்டுள்ளார். KA செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வம் திமுகவில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார். இதுகுறித்து அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் உடன் பிறந்த மூத்த சகோதரர் காளியப்பனின் மகனும் திமுக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மு செல்வன் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து கொண்டார். அவருடன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இளநிலை உதவியாளர் ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வூதியமாக 6750 ரூபாய் மற்றும் அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் 205 பேரை சூளக்கரை போலீசார் கைது செய்தனர். பாமக தான் உருவாக்கிய கட்சி என்றும் கட்சியின் பெயரை சொல்லவோ சொந்தம் கொண்டாடவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். என்னை பற்றி பேசுவதற்கு அன்புமணிக்கு எந்த உரிமையும் கிடையாது என்றும் என் பெயரை என் புகைப்படத்தை போடக்கூடாது எனவும் உறுதியாக கூறுவதாக ராமதாஸ் கூறியுள்ளார். பாமகவிற்கும் அன்புமணிக்கும் எந்த சம்மதமும் கிடையாது என்று கூறிய ராமதாஸ் கட்சியை ஆரம்பி அல்லது வேறு கட்சியில் இணைந்து கொள் என்றும் உறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 6 கோடியே 40 லட்சம் வாக்காளர்களுக்கு SIR கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரும்ப பெறப்பட்ட SIR படிவங்களில் 99.27% இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ள நிலையில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. டிசம்பர் 11ஆம் தேதி படிவங்களை திரும்ப தரலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
நீலாம்பரி என்றாலே ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டுக்கு வருவார் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கடந்த 1999ஆம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளிவந்து சூப்பர் ஹிட்டான படையப்பா திரைப்படம் அவரது பிறந்த நாளான வரும் 12ஆம் தேதியை முன்னிட்டு மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. ரஜினிகாந்த் நடித்த மிக முக்கியமான படங்களில் ஒன்றான படையப்பா மீண்டும் வெளியிடப்படுவது அவரது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் படையப்பா படத்தின் உருவாக்கம் குறித்து ரஜினிகாந்த் சுவாரஸ்யமான வீடியோவை பேசி வெளியிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் அராஜகத்தை அனுமதிக்க முடியாது என எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பை கோரும் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை சம்பவங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதுடன் மத்திய படை பாதுகாப்பு கோரிய வழக்கில் மத்திய அரசு மற்றும் தேர்தல் கமிஷன் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூரில் இந்த ஆண்டின் முதல் உறைபனி பொழிவு தொடங்கியுள்ளதால் கடும் குளிர் நிலவுகிறது. இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தாமதமாக தொடங்கியது. டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. தற்போது பனிக்காலம் என்பதால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது பனி கொட்டி கிடந்தது. இதனால் வனப்பகுதிகள் அதிகம் கொண்ட நீலகிரி காலையில் பசுமையாக தெரியும் நிலையில் தற்போது வெண்மையாக காட்சியளிக்கிறது. கடும் குளிர் காரணமாக பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் தான் என்பதை நான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீ வாரி வெங்கடேஸ்வரா மண்டபத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளதால் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வழி நெடுகிலும் கொடிகள், தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளன. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதாவிற்கும் பிரம்மாண்ட கட் அவுட்கள் வைக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தல் குறித்தும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப் பொருட்கள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. திமுகவை நம்பாதீர்கள் என்றும் அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றி விடுவார்கள் என்றும் தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய விஜய், மத்திய அரசுதான் தமிழகத்தை ஒரு மாநிலமாகவும் புதுச்சேரியை யூனியன் பிரதேசமாகவும் பார்க்கிறது என்றும், ஆனால் நாம் வேறு வேறு கிடையாது என்றும் கூறினார். எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் நம் உறவுதான் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்திற்கு பாஸ் இல்லாதவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியதால் தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திற்கு பெண் எஸ்பி எச்சரிக்கை விடுத்தார். தாவேக பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் புதுவையின் அண்டை மாவட்டங்களான கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பாஸ் இல்லாதவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என பாதுகாப்புக்கு வந்த புதுவை கிழக்கு எஸ்பி இஷா சிங்கிடம் ஆனந்த் கோரிக்கை வைத்தார். ஆனால் QR கோடு இல்லாதவர்களை அவர் உள்ளே செல்ல அனுமதிக்க மறுத்ததோடு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் ஆவேசத்தோடு கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவரது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சோனியா காந்திக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா வேந்தோணி கிராமத்தில் உள்ள ஒரு இடத்தை பட்டா மாறுதல் செய்ய 13000 ரூபாய் லஞ்சம் பெற்ற VAO கைது செய்யப்பட்டார். பட்டா கேட்டு மனு கொடுத்தவரிடம் தான் பரிந்துரை செய்ததால் தான் பட்டா கிடைத்தது என கூறிய VAO 15000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. லஞ்சம் தர விரும்பாத மனுதாரர் ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை கருப்பசாமியிடம் கொடுக்கும் போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம
கிராம நிர்வாக அதிகாரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 பவுன் தங்கம் 99,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 18 கேரட் தங்கம் பவுனுக்கு 80,000 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,99,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் என்று தாவிக தலைவர் விஜய் பேசியுள்ளது விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. இதற்கு பதில் அளித்துள்ள புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி காரைக்காலை விஜய் எப்போது சுற்றி பார்த்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். யாரோ எழுதி கொடுத்ததை படித்துவிட்டு விஜய் சென்றுள்ளார் என்று கூறிய நமச்சிவாயம், இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் 120க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையொப்பம் வாங்கி தகுதி நீக்க நோட்டீஸை திமுக வழங்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கடிதம் அளித்துள்ளனர். ராமதாசுக்கு வயது மூப்பால் மனநிலை மாறிவிட்டது என்றும் அவர் யாரு எது சொன்னாலும் நம்புகிறார் எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடந்த பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அன்புமணி, திமுக மீடியாக்கள் மூலம் ராமதாசிடம் நாள்தோறும் பொய்களை சொல்லி சொல்லி அவரது மனதை மாற்றிவிட்டனர். இந்த கன்றாவியை எல்லாம் யாரும் நம்பாதீர்கள் என்றும் அன்புமணி கூறியிருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.